I'm Dr. Venkatesh Maurya, Tamil Nadu BJP SC Morcha in charge from Delhi. With me, my SC Morcha State President Sampath Raj is there. In Tamil Nadu, I know little bit Tamil. I love Tamil. If I came from Delhi also, I'll try to speak Tamil. Something words I'll add in English. Tamil Nadu 2026 அடுத்த 5-6 months election வந்திருக்கும். இந்த எலெக்ஷனில் NDA leadership, EPS leadership, ADMK leadership, BJP team 100% ஜெயிக்குது. We are going to form government in Tamil Nadu. எதுக்குன்னா பீகாரில் இந்தியா கூட்டம் DMK, காங்கிரஸ், லாலு பிரசாத் யாதவ் ಎಲ್ಲರೂ ಸೇರ್ತಿಕ್ಕಿ ಎಲೆಕ್ಷನ್ ಕ್ಯಾಂಪೇನ್ பண்ணாரு. பப்ளிக் மிஸ்கைட் பண்ணாரு. ஓட் சோரி பற்றி ஓட்டு சோரி ஆயிருக்குன்னு மிஸ்கைட் பண்ணார் பப்ளிக்கு. ஆனால் பப்ளிக்கு நிறையா அவருக்கு பாட்டம் சொல்லிக் கொடுத்தாரு. இப்போ NDA கவர்மெண்ட் பீகாரில் கவர்மெண்ட் வந்திருக்கும். இன்றைக்கி தான் பீகார் CM ஸ்வேரிங் பண்ணார். பீகார் ஓட்டர்ஸ்க்கு நான் தமிழ்நாடு BJP SC மோர்ச்சா காரியகர்த்தா மூலமாக நான் அவருக்கு நன்றி சொல்வேன். தமிழ்நாட்டில் DMK பர்டிகுலர்லி SC மக்களுக்காக சீட்டிங் பண்ணிருக்கோம். எப்படின்னா எவ்ரி இயர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 30,000 crores SCP TSP பணம் பட்ஜெட் கொடுக்குதோ தமிழ்நாடுக்கு. அந்த பட்ஜெட்டு SC மக்களுக்காக தான் கட்சி பண்ணணும், SC ST மக்களுக்காக தான் கட்சி பண்ணணும். ஆனால் ஸ்டாலின்ஜி அண்டர்வெல் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அந்த பணம் SC மக்களுக்காக கட்சி பண்ணாதே வேறு ஸ்கீம்ஸ்க்கு வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அந்த பணம் ಖರ್ಚು பண்ணி SC மக்களுக்காக அவமானம் பண்ணியிருக்காரு. ಜೊತೆಲೆ ಅವರ ಇಂಡಿಯಾ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರಕ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಾರ್ಟಿ ಅಂಬೇಡ್ಕರ್ எப்போ ஜீவித்து இருந்தாரோ அவருக்கு ஜீவித்தில் அவர் காங்கிரஸ் பார்ட்டி பவரில் இருக்க வரைக்கும் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா தரல. ஆனால் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி அவர் ஜீவித்த டைமில் தான் பாரத ரத்னா அவார்டு வாங்கினாரோ. ராஜீவ் காந்தி கூட பாரத ரத்னா கொடுத்தாரோ. ஆனால் அம்பேத்கருக்கு 2 வாட்டி பார்லிமெண்ட்டுக்கு போகிறது கூடாது. ಅವರ PA ನಾರಾಯಣ್ ಕಾಜೋಲ್ಕರ್ ಕಂಟೆಸ್ಟ್ பண்ணி அவர் பார்லிமெண்ட்டுக்கு போனாரோ. அவருக்கு அம்பேத்கருக்கு யாருக்கு தோற்று வைக்காரோ, அம்பேத்கர் எகன்ஸ்ட் யார் ஜெயிச்சாரோ நாராயண் காஜோல்கர் அவருக்கு 1970 பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தாரோ யாரோ காங்கிரஸ்காரோ. ஆனால் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா தரல. BJP சப்போர்ட்டாக VP சிங் இந்த கண்ட்ரிக்கு பிரಧಾನ ಮಂತ್ರಿ ஆனாரோ 1990s அப்போ பாரத ரத்னா அவார்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்தாரோ. இப்போ மோதிஜி பவருக்கு வந்து உடனே பாபா சாஹேப் அம்பேத்கர் 26 நவம்பர் கான்ஸ்டியூஷன் கொடுத்தாரோ. அந்த கான்ஸ்டியூஷன் டேனாலே இப்போ வரைக்கும் காங்கிரஸ் ரூலிங்கில் அதை பற்றி சொல்லவே இல்லை. ஆனால் மோதிஜி BJP பிரைம் மினிஸ்டர் வந்த உடனே நவம்பர் 26 கான்ஸ்டியூஷன் டே டிக்ளேர் பண்ணாரோ, BMAP டிக்ளேர் பண்ணாரோ. அம்பேத்கர் ஜென்மஸ்தானம் இருக்கலாம், அவர் ஹையர் எஜுகேஷன் பண்ண லண்டன் இருக்கலாம், அவர் பௌத்த தீட்சை பண்ண பிளேஸ் இருக்கலாம், அவர் தீட்சா பூமி இருக்கலாம். அதை பஞ்சதீர்த்த டெவலப்மெண்ட் பண்ணி 3000 கோடி ಖರ್ಚು பண்ணி அம்பேத்கருக்கு மான சன்மான கௌரவம் கொடுத்திருந்தோ BJP கவர்மெண்ட்டு மோதிஜி கவர்மெண்ட்டு. ஆனால் காங்கிரஸ்காரும் அம்பேத்கருக்கு அவமானம் பண்ணாரோ. அந்த காங்கிரஸ்காரும் அவமானம் பண்ண இந்தியா கூட்டமில் நான் அம்பேத்கர் பார்ட்டி, அம்பேத்கர் ஃபோட்டோ, அம்பேத்கர் தான் என் சொந்தமோ అని சொல்கிற VCK காரு இந்தியா கூட்டமில் இருக்காரோ. VCK காருக்கு நான் சொல்வேன், உங்களுக்கு நிஜமாக அம்பேத்கர் ஃபாலோவர் இருந்தா, உங்களுக்கு நிஜமாக தலித் மக்களாக இருந்தா, நீ யாரும் அம்பேத்கருக்கு அவமானம் பண்ணாரோ, யாரும் அம்பேத்கர் டாக்டர் அவார்டு கொடுக்கல, யாரும் அம்பேத்கருக்கு பார்லிமெண்ட் போகிறது கொடுக்கல, அந்த மாதிரி பார்ட்டி ஜொத்திலே நீ இருக்க. உங்களுக்கு சுவாபிமானம் இருந்தால் VCK லீடர் பார்ட்டிக்காரோ நீ அந்த இந்தியா கூட்டம் வெளியே வாங்க, இண்டிபெண்ட்டாக போங்க, அம்பேத்கர் பற்றி பேசுங்க, தலித் மக்களுக்கு பற்றி பேசுங்க. இல்லைன்னா நீ பணம்காக கட்டு பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக நீ ப்ராஃபிட்காக நீ இந்தியா கூட்டமில் போய் உட்கார்னு தமிழ்நாடு மக்களுக்கு சீட் பண்ணாதங்க. தமிழ்நாடு மக்கள் இப்போ எஜுகேட் ஆகிருக்காரு. இந்த வாட்டி 30% ஓட்டர்ஸ் தமிழ்நாடு SC மோதிஜிக்கு இந்தியா கூட்டம்க்கு NDA கூட்டம்க்கு சப்போர்ட் பண்ணுவாரோ. EPS இந்த வாட்டி CM ஆவாரோ. ஆனால் VCK காருக்கு நான் டிமாண்ட் பண்ணுவேன், ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் VCK தலைமைக்கு, நீங்கள் ஒன்று டிக்ளேர் பண்ணுங்க, நான் அம்பேத்கர் ஃபாலோவரு, அம்பேத்கர் ஸ்டாச்சு, அம்பேத்கர் ஃபோட்டோ நான் தான் சொந்தம் பண்ணால் யாரும் அம்பேத்கருக்கு மோசம் பண்ணாரோ அந்த கூட்டத்தில் வெளிவாங்க. இல்லைன்னா நீ டிக்ளேர் பண்ணுங்க, நான் அந்த கூட்டத்தில் தான் இருக்கேன், நான் என் தாத்தா அம்பேத்கர் அல்ல கருணாநிதி அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணி நீ கருணாநிதி ஜொத்தில் இந்தியா கூட்டமில் DMK ஜொத்தில் காங்கிரஸ் ஜொத்தில் கூட்டமில் இருங்க, நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் தலித் மக்களுக்காக நீ சீட் பண்ணாதங்க, மிஸ்கேட் பண்ணாதங்க. ஆனால் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன்,
அதுதான் என்ன மெயின் டிமாண்டு. இப்போது ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் பூத் லெவலில் ஷெட்யூல் காஸ்ட் மக்களும் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோங்க, ஷெட்யூல் காஸ்ட் எஜுகேட் பண்ணிருக்கோங்க. மோடிஜி என்னென்ன திட்டம் கொடுத்துருக்காரு எஸ்சி மக்களுக்காக அந்த திட்டம் போட்டு பண்ணாங்க. இப்போது எல்லாம் பூத் லெவலில் பிரச்சாரம் பண்ணிருக்கோங்க. இந்த வாட்டி டோட்டல் தமிழ்நாட்டில் 25% 30% அவுட் ஆஃப் 30% ஓட்டர்ஸ் மினிமம் 20 to 25 ஓட்டர்ஸ் இந்த வாட்டி என்டிஏக்கு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவார். சார் பீகார் தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி பார்க்குறீங்க? எல்லா எலெக்ஷனில் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காரும் ஒரு பப்ளிக்கு ஒரு கேரண்டி கொடுக்குறாரு, அதை பண்ணுவேன் இது பண்ணுவார். ஸ்டாலின் அடுத்த எலெக்ஷனில் நான் பவருக்கு வந்தால் எவ்ரி மந்த்து 1000 rupees நான் லேடிஸ் கொடுக்குவேன்னு டிக்ளேர் பண்ணார். எப்போ கொடுத்தாரோ, எத்தனை வாட்டி கொடுத்தாரோ, அப்புறமா ரெகுலர் கொடுத்துருக்காரா? ஓகே, அவர் பவருக்கு வரதுக்காக மிஸ்கைட் பண்ணிட்டு திருப்பி பவருக்கு வந்த உடனே விடக்கூடாது. மோடிஜி பிஜேபி என்டிடிஎம் இப்போ இருக்கும் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாம் பண்ணிருக்காரோ. சொல்லுறது வேறு, பண்ணுறது வேறு. சொல்லலாம் பண்ணணும், பண்ணால் சொல்லணும். சொல்கிறதுக்காக மக்களை ஏமாறதுக்காக சொல்லக்கூடாது. மோடிஜி பிஜேபி போருக்கு என்ன சொல்கிறக்கா செய்யட்டும். முன்னாடி கூட தமிழ்நாட்டில் நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோங்க. எஸ்ஐஆர் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி வந்து தேர்தல் ஆணையத்தோட அவர் எலெக்ஷன் கமிஷன் பற்றி எஸ்ஐஆர் பற்றி என்னென்ன சொன்னாரோ, ஓட் சோரி பற்றி பேசினாரோ, அதுக்கு ஓட் போடுற யாரோ பிஜேபிக்கார் ஓட் போடுறதில்ல, காங்கிரஸ்கார் ஓட் போடுறதில்ல. ஓட் போடுறது மக்களும் ஆல்ரெடி பீகாரில் ராகுல் காந்தி கான்சர் கொடுத்துருக்காரு. ராகுல் காந்தி பற்றி நிறைய பேச தேவையில்லை. எதுக்குன்னா ராகுல் காந்தி இஸ் ஏ இன்மெச்சூர் பொலிட்டிஷியன். அவர் பிரெயினே இன்னும் டெவலப் ஆகலை. இப்போ ಅವರು ಪೊಲಿಟಿಕ್ಸ್ என்னன்னா இது கற்றுக்கணும், லர்னிங்காக தான் இருக்காரு. அவர் இன்னும் மைண்டே வச்சுருக்காரு ராகுல் காந்தி. ராகுல் காந்திக்கு 100% பெட்டர் உங்கள் ஸ்டாலின் பையா பேர் என்ன, உதயநிதி ஸ்டாலின். ராகுல் காந்திக்கு பெட்டர் உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்தி காம்படிஷன் பண்ண முடியாது. உதயநிதி ஸ்டாலின் அவர் அப்பா 2 பேர் சேர்த்துக்கின்னு ராகுல் காந்தி கூட ஏமாற்றுவார், தமிழ்நாடு மக்களும் ஏமாற்றி போருக்கு வந்தாரோ. இந்த வாட்டி தமிழ்நாடு மக்கள் எஜுகேட் ஆகிருக்காரோ. தமிழ்நாடு மக்கள் யாரும் ஏமாற்ற முடியாது. ராகுல் காந்தி ஏமாற்ற முடியாது, டிஎம்கே ஏமாற்ற முடியாது, பிஜேபி கார் கூட பை சொல்லி ஏமாற்ற முடியாது. பிஜேபி கார் மோடிஜி என்னென்ன பண்ணிருக்காரோ மக்களுக்கு தெரியாதோ. அதனால் இந்த வாட்டி தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு என்டிஏக்கு தமிழ்நாடு மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு மக்கள் நம்ம ஜொத்தில் வந்திருக்காரு. எந்த பார்ட்டி வரல கூட ப்ராப்ளம் இல்லை. அதிமுக நம்ம ஜொத்தில் இருக்கும். நம்ம பார்ட்டி லீடர், நம்ம என்டிஏ லீடர் இபிஎஸ் தான். நெக்ஸ்ட் டைம் நம்ம சிஎம் அவர் லீடர்ஷிப் தான் நம்ம எலெக்ஷன் பண்ண போகிறோங்க. ஆனால் எந்த பார்ட்டி வந்தால் வராத இருந்தால் கூட தமிழ்நாடு மக்களும் என்டிஏ சப்போர்ட் பண்ணியிருக்காரோ. தமிழ்நாடு மக்கள் இந்த வாட்டி நம்ம சப்போர்ட் பண்ணுவாரோ. டிஎம்கே கார் பார்த்தாச்சு, கவர்மெண்ட் பார்த்தாச்சு, அப்பா மக்கள் பார்ட்டி பார்த்தாச்சு. அந்த ட்ராமா தமிழ்நாடு மக்கள் அதுக்கு சான்ஸ் கொடுக்குறதில்ல. இந்த வாட்டி தமிழ்நாடு மக்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுவாரோ. என்டிஏ கவர்மெண்ட் இபிஎஸ் லீடர்ஷிப்பில் வரும். கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் ஏதாவது பங்கு கேட்பீங்களா? ஏதாவது ஆட்சி அதிகாரத்தில் அது எலெக்ஷன் நாங்கள் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் பண்ணுறேன், பப்ளிக் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாரோ. அப்புறமா நம்ம நேஷ்னல் டீமு இபிஎஸ்ஸோ அவர் உட்கார்ந்து பேசிட்டு எல்லாம் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அவர் நம்ம நேஷனல் லீடர்ஸ் டிசைட் பண்ணுவாரோ. நம்ம நேஷனல் லீடர்ஸ் என்ன டிசைட் பண்ணுவாரோ, வி ஆர் ஜஸ்ட் ஃபாலோவர்ஸ். நாங்கள் ஒன்றும் டிமாண்ட் பண்ணுறதில்ல. நம்ம நேஷனல் லீடர்ஸ் இருக்காரு டிசைட் பண்ணுவாரோ, அந்த ஃபாலோ பண்ணுவோம். மதுரை கோயம்புத்தூர்ல பிஜேபி ஆட்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்னென்ன சொல்லிருக்காரோ பண்ணிருக்காரு. அவரு ரெஃப்யூஸ் பண்ணிருக்காரா என்ன, அது ஆர்டர் பற்றி எனக்கு தெரியாது. எதுக்கு பண்ணிருக்காரோ அது தெரியாது எனக்கு. அது பார்த்தா தான் எதுக்கு பண்ணிருக்கா தெரியும். அது ஃபஸ்ட் பண்ணிருக்காரா அது தெரியாது. எதுக்கானா டிஎம்கே காரும் ரொம்ப போய் சொல்லுவார், மிஸ்கைட் பண்ணுவார். மிஸ்கைட் பண்ணுறதுக்கு போய் சொல்கிறது தான் டியூட்டி. ஆனால் மோடிஜி 11 இயர்ஸில் தமிழ்நாடுக்கு எத்தனை ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காரோ, நீங்கள் அப்போசிட் பண்ணால் கூட தமிழ்நாடு ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காரோ, டெவலப்மெண்ட் ஃபண்ட் கொடுத்துருக்காரோ, எல்லாம் பண்ணிருக்காரோ. உங்கள் தமிழ் பற்றி மோடி இஸ் அ இன்டர்நேஷ்னல் லீடர். அவர் எந்த கண்ட்ரிக்கு போனால் கூட தமிழ் பற்றி பேசுவாரோ, தமிழ் பற்றி பெருமையாக பேசுவாரோ. நியூ பார்லிமெண்ட்டு இனாகிரேஷன் பண்ண போதாங்க உங்கள் தமிழ்நாடு கல்ச்சர் ஏதாவது சிங்கோல் அது எடுத்து போய் பார்லிமெண்ட்டில் வச்சாரோ. தமிழ்நாடுக்கு இப்போ வரைக்கும் எந்த லீடரும் அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கல. தமிழ்நாடுன்னா மோடிஜி அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்காரோ, தமிழ் லாங்குவேஜ் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாரோ. இது வரைக்கும் எந்த காங்கிரஸ்காரும் இருக்கல, எந்த பார்ட்டிக்காரும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கல. அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் தமிழ்நாடுக்கு மோடிஜி கொடுத்துருக்காரு. போய் கொஞ்சம் பேர் எனக்கு அர்ஜென்ட்டாக நான் மினிஸ்டர் ஆகிட்டு போகணும்,
அர்ஜென்ட்டான பணம் தேவை இருக்கோ அந்த மாதிரி எல்லா பார்ட்டிலையும் இருக்காரு. யாராரும் எங்கே போவாரோ. ஆனால் மக்கள் நல்லா பார்த்துருக்காரு. யார் மக்களுக்காக இருக்காரோ, யார் மக்களுக்காக வேலை பண்ணணும், எங்கே அதுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அங்கே இருக்குவார். ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஆல்ரெடி என்கிட்ட பேசியிருக்காரு. நான் நேற்று டெல்லியிலேருந்து ஃப்ளைட்டில் வந்திருந்தேன். என் ஜொத்தில் டிஎம்கே 3 பேர் எம்எல்ஏ ஜொத்தில் தான் இருந்தார். காரணம் ட்ரெயின் ஃப்ளைட்டில் வந்தார். அவரோட பேர் சொல்கிறதில்ல. சார், பிஜேபி மோடி நல்லா பண்ணியிருக்காரோ, அவருக்கு சொல்லுங்க, எலெக்ஷன் டைமில் நான் கூட வந்துடுவேன். ஆனால் இப்போ நீங்கள் ஸ்டாலின் பற்றி பேசுங்க. ஆனால் நீங்கள் நம்ம கலைஞர் பேர் என்ன, கருணாநிதி பற்றி பேசுறதுங்க, டிஎம்கே பற்றி பேசுறதுங்க. நாங்கள் 100% எலெக்ஷனில் நான் பிஜேபி வரேன்னு சொல்லியிருக்காரோ. ஆனால் எதுக்கு வருவாரோ, மோடி நல்லா வேலை பண்ணிருக்காரோ, அதுக்கு தான் அவர் கூட வருவாரோ. நீ பார்த்துருங்க, எலெக்ஷன் 3 months இருக்கும். அந்த டைமில் டிஎம்கே காரும் நிறைய பேரும் ஏடிஎம்கேக்கு பிஜேபிக்கு வருவார். சார், உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. ஆளுநர் பவர்ஃபுல் இன் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் எகனிஸ்டா பீயிங் ஏ பிஜேபி கார்கர்த்தா, ஐ டோன்ட் ஹாவ் கட்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் பேசுறதுக்கு. சுப்ரீம் கோர்ட்டு அது சிஎம்க்கு, கவர்னருக்கு, டோட்டல் இந்தியாவுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறதோ வி ஷுட் ஃபாலோ. நாங்கள் ஃபாலோ பண்ணணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொஷன் பண்ணுறதுக்கு யார் கையில் ஆகாதோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன டிசிஷன் சொல்கிறதோ நாங்கள் ரிப்பிடேஷன் போகலாம். நாங்கள் போய் எங்கள் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டோ, சம்மந்தப்பட்ட ஆஃபீஸரோ, கவர்னரோ அவர் போய் திருப்பி டபுள் பெஞ்ச் போகலாம், ட்ரிபிள் பெஞ்ச் போகலாம், கேட்கலாம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நான் ஒன்று பேர் சொல்லுங்கள். பீகாரில் பார்த்தீங்கன்னா 10வது முறையாக நிதிஷ்குமார் முதலமைச்சராக இது பண்ணுறாரு. ஒரு கிண்டஸ் கிடையாது. எப்படி பாருங்க. பீகாரில் சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு 10th டைம் ஸ்வேரிங் எடுத்திருக்காரு. அவரு பீகார் போஸ்ட் ஜங்கல் ராஜ் ஆயிடுச்சு. தெரியும் உங்களுக்கு. லாலு பிரசாத் யாதவ் என்ன பண்ணியிருக்காரோ, எதுக்கு ஜெயில் போனாரோ, எப்படி அந்த மாடு சாப்பாடெல்லாம் கூட லூட் பண்ணாரோ, அதுவும் அப்புறமா கேஸ்ட் காம்பினேஷன் இது பண்ணாரோ.